கிரிப்டோ கான்செப்ட் இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் நம்ம கிரிப்டோ கான்செப்ட் ப்ரைஸ் பேசுவது கிரிப்டோ கான்செப்ட் டெக்னிக்கல் கான்செப்ட் வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம BTC யூஎஸ்டி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சிருக்க ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $1,15,339 இருக்குங்க. ஸோ ப்ரைஸு என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது பார்ப்போங்க. ஸோ ஆல்ரெடி வந்து நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் ஏரியாவை நான் வந்திருப்பேங்க. ஸோ இந்த டிமாண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 1,17,000லேருந்து 1,16,400 ஓகேங்களா. இந்த டிமாண்ட் ஏரியா வந்து போன வீடியோலேயே நான் கொடுத்துருப்பேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னோட டெலகிராம் சேனல்லையும் நான் அப்டேட் பண்ணியிருப்பேன் ஓகேங்களா. ஸோ சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா ப்ரைஸை கரெக்டாக அதை டேப் பண்ணிட்டு லைட்டாக வந்து பவுன்ஸ் வந்து நேற்று பவுன்ஸ் வந்து ஸோ நான் அதிலே சொல்லியிருப்பேன், அதாவது டெலகிராம்லேயே நேற்று நான் சொல்லியிருப்பேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சாட்டர்டே சண்டே ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்கெண்டாக இருக்கிறதுனால சாட்டர்டே சண்டேயில் நம்மளுக்கு இதாக இருக்கனால ஸோ இந்த வீக்கெண்டோட ஸ்டாப் லாஸும் ஹண்ட் பண்ணுவான். ஸோ ஹண்ட் பண்ணுறான்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 15,500 வரைக்கும் ப்ரைஸு கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த டிமாண்ட் ஏரியாவும் சின்னதாக இருக்கிறதுனால அது கீழே இருக்க ஸ்டாப் லாஸை ஹண்ட் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் ப்ரைஸு நம்மளுக்கு கீழே வந்துருக்கான் ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 15,000 வரைக்கும் லோ வந்திருக்கான் ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 14,991 ஓகேங்களா. கரெக்டாக 15,000 வரைக்கும் லோ வந்திருக்கான். ஸோ இப்போது அடுத்து என்ன அப்படின்றது பார்த்தோன்னா ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 4 ஹவர் கேண்டில் பார்த்தீங்கன்னா இப்போது லாஸ்ட் 4 ஹவர் கேண்டில் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு டோஜி ஷேப்பில் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு சரிங்களா. இப்போ ஓடினுக்கு பார்த்தீங்களா கரண்ட் கேண்டில் ஓகேங்களா. இந்த கரண்ட் கேண்டில் மட்டும் நம்மளுக்கு 15,800 அதாவது ஈவினிங் 5:30 கேண்டில் க்ளோஸ் ஆகும்போது இப்போ 4 ஹவர் கேண்டில் வந்து ஈவினிங் 5:30 க்ளோஸ் ஆகும். இந்த ஈவினிங் 5:30 க்ளோஸ் ஆகும்போது நம்மளுக்கு 15,800க்கு மேலே போய் க்ளோஸ் வச்சுதுன்னா ஸோ நான் என்ன எதிர்பார்ப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லோ வந்திருக்க இதுதான் வந்து கடைசியான ஒரு லோவாக இருக்கும். ப்ரைஸ் இங்கேருந்து ஷூட் அவுட் ஆகிறதுக்கு ஆரம்பிக்கும் அப்படின்றது என்னோடய எதிர்பார்ப்பு ஓகேங்களா. ஸோ ப்ரைஸ் நம்மளுக்கு 15,800க்கு மேலே க்ளோஸ் வச்சுன்னா இது வந்து புல்லிஷாக டேர்ன் ஓவர் ஆக ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு கேண்டில் ஓகேங்களா. இன்னைக்கு கேண்டில் என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கீழே ஒரு பெரிய விக்கா ஃபார்ம் ஆகி இந்த டிமாண்ட் ஏரியாவுக்கு உள்ளே போய் க்ளோஸ் வைக்கும் ஓகேங்களா. ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 16,400க்கு மேலே போய் க்ளோஸ் வைக்கும். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ஸ்டாப் லாஸை ஹண்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு அர்த்தம் ஓகேங்களா. ஒரு பெரிய விக்கு போட்டு க்ளோஸ் வைக்கும். இப்படி க்ளோஸ் வச்சுதுன்னா ப்ரைஸ் நம்மளுக்கு இங்கேருந்து ஷூட் அவுட் ஆக ஆரம்பிக்கும் ஓகேங்களா. கிட்டத்தட்ட வந்து இப்போ வந்து என்னை பொறுத்தவரைக்கும் நான் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து ப்ரைஸ் வந்து திரும்புறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது புல்லிஷில் திரும்புறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா. அது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படின்றது சரிங்களா. ஸோ இன்றைக்கி ஒரு டெய்லி நெக்ஸ்ட்டு 4 ஹவர் கேண்டில் 5:30 கேண்டில் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 15,800க்கு மேலே க்ளோஸ் வைக்கணும். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 4 ஹவர் கேண்டில் வந்து 15,800க்கு மேலே க்ளோஸ் வைக்கணும். அதே மாதிரி இன்றைக்கி டெய்லி கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 16,400க்கு மேலே க்ளோஸ் வைக்கணும் ஓகேங்களா. வச்சுதுன்னா நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ப்ரைஸ் வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னன்றது சரிங்களா. ஸோ இது வந்து திங்கக்கிழமை ஓகேங்களா. திங்கக்கிழமை வந்து காலையில் இது கிராஷ் நடந்துருக்கிறதுனால நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கண்டிப்பாக இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டலாக ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ போன வாரம் வீக்லி கேண்டல் என்னவா ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரிஜெக்ஷன் கேண்டல் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு ஓகேங்களா. ரிஜெக்ஷன் கேண்டல் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. அதுக்கு கீழே இருக்க ஸ்டாப் லாஸ் எல்லாமே காலையிலே எடுத்துட்டான் சரிங்களா. ஸோ தற்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இங்கே ரிஜெக்ட் ஆகிடுச்சு இல்லைங்க. இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி ஒரு புல்லிஷ் கேண்டலாக க்ளோஸ் வைக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரம் ஓகேங்களா. ஸோ இந்த ரிஜெக்ஷன் கேண்டலை பார்த்து நம்ம தற்போதைக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி கேண்டில் க்ளோஸ் ஆகட்டுங்க. இன்றைக்கி கேண்டில் நல்லபடியாக க்ளோஸ் ஆகும்னு எதிர்பார்க்குறேன். அடுத்த 4 ஹவர் கேண்டில் நான் வந்து என்ன எதிர்பார்க்குறேன்னா 15,800க்கு மேலே க்ளோஸ் வைக்கும் அப்படின்றது எதிர்பார்க்குறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னன்றது சரிங்களா. முக்கியமாக அடுத்த 4 ஹவர் கேண்டலோட இன்றைக்கி டெய்லி கேண்டல் கண்டிப்பான முறையில் 16,400க்கு மேலே க்ளோஸ் வைக்கணும் ஓகேங்களா. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னன்றது சரிங்களா. ரைட், அடுத்து என்ன ஒரு முக்கியமான டாபிக் நான் பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மீட்டிங் ஓகேங்களா. ஸோ எந்த மீட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம புட்டினுக்கும் ட்ரம்ப்புக்கும் ஓகேங்களா, அமெரிக்க அதிபருக்கும் ரஷ்ய அதிபருக்கும் நடந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு என்னென்னா ஒரு நியூட்ரல் ஃபேஸில் தான் இருக்குது ஓகேங்களா. ஆனால் இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து வார் நிறுத்தத்துக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் நடுவில் வந்து நிறைய பிளாப்லா நியூஸும் வருது. அதாவது என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இந்த வார் நிறுத்தத்துக்கு, அதாவது இந்த மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா புட்டினை வந்து நம்மளுக்கு வந்து அந்த அலாஸ்காலே வச்சு அரெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகுது. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்தது புட்டினே கிடையாது, வேற யாரோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது புட்டினோட குளோனு அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ். ஓகேங்களா? சின்னதாக வந்து நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்து கொடுக்குறாங்க, நெகட்டிவ் நியூஸ் வந்து கொடுக்க பார்க்குறாங்க. ஓகேங்களா? ஆனால் இதோட உள்ளர்த்தம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா வார் நிறுத்தத்துக்கான ஒரு ஸ்டெப்பு வந்து எடுக்கிறாங்க கிட்டத்தட்ட. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்மளுக்கு வந்து ட்ரம்ப்பும் வந்து மீட்டிங் இருக்குது. ஸோ என்ன மீட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உக்ரைனோட மீட்டிங் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த எல்லாம் வச்சு தான் நம்மளுக்கு வந்து மார்க்கெட் என்ன பண்ணுறாங்கன்னா லைட்டாக வந்து பயம் காட்டுறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் நான் வந்து என்னுடைய டெலகிராம்லேயே போட்டிருப்பேன். ஆசை காட்டுறதுல பயப்படணும், பயம் காட்டுறதுல ஆசைப்படணுன்றது. சரிங்களா? ஸோ இதை வழக்கமாக என்னோடய வீடியோவில் நான் சொல்லின்னு இருக்கிறது என்னென்னா, ஆசை காட்டுறதுல பயப்படணும், பயம் காட்டுறதுல ஆசைப்படணும். சரிங்களா? ஸோ இப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயம் காட்டுறாங்க. ஏன்னா மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பம்பு வெயிட் பெட்டிங்னு இருக்குது. ஓகேங்களா? ஒரு பெரிய பம்பு மார்க்கெட்டில் வரத்துக்கான வெயிட் பண்ணின்னு இருக்குது. ஸோ இதனால் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு பயம் காட்டுறாங்க. இதுலேருந்து நம்மளை வந்து வெளியில் போகிறதுக்காக பிளான் பண்ணுறாங்க. ஓகேங்களா? நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்மளை பயம் காட்டுறது தான், முழுக்க முழுக்க இது நம்மளை வந்து பயம் காட்டுறதுக்கு தான். சரிங்களா? ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வார் மட்டும் முடிவுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ வார் முடிவுறதுக்கான ஸ்டெப்பு தான் இப்போ நம்ம ட்ரம்ப்பு எடுத்துன்னு இருக்காரு. ஓகேங்களா? அதோட முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வார் மட்டும் தற்போதைக்கு முடிவுக்கு வருதுன்னு வச்சுங்களேன், குறைஞ்சபட்சம் நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து கிராஷ் ஆகும் அப்படின்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஏன்னா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கோல்டு இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு ஸ்பாட்டுங்க, யூஎஸ் டாலர் பேஸ் பண்ணி. சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு பாருங்கள் முழுக்க முழுக்க எப்படி ஏறி இருக்குன்னு அப்படியே பார்த்தீங்கன்னா செங்குத்தாக ஏறி இருக்கு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே செங்குத்தாக ஏறி இருக்கு. நீங்கள் எங்கேருந்து ஏறி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் தான் ஏறி இருக்குது. அதாவது ஜனவரி 2023. ஓகேங்களா? ஸோ இந்த பீரியட்லேருந்து தான் ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு ஏற ஆரம்பிச்சு. அதாவது 2023 தான் ப்ரைஸ் வந்து நல்லாவே வந்து ஏற ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இன்னும் உங்களுக்கு சொல்லணும்னா இந்த ஏரியா தான் கரெக்டான பீரியட். ஓகேங்களா? ஸோ கரெக்டாக இந்த ஏரியா செப்டம்பர் 22. சரிங்களா? இந்த ஏரியாவில் இருந்தால் 2022 இந்த ஏரியாவில் இருந்தால் என்ன இருக்குது செங்குத்தாக ஏற ஆரம்பிச்சிருக்கு நம்மளுக்கு கோல்டு. ஓகேங்களா? ஏன்னா அந்த ஏரியா பீரியடில் தான் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உக்ரைனும் ரஷ்யாவும் வந்து வாரே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது இவ்வளோ பெருசாக ஏறுறதுக்கான மெயினான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வார். ஓகேங்களா? வார் ஓடின்னு இருக்குது. அப்போது வார் ஸ்டாப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. வார் வந்து ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா கண்டிப்பாக இவ்வளோ பெருசாக ஏறுறதுக்கு கண்டிப்பான முறையில் ஒரு கிராஷ் இருக்கும். சரிங்களா? கண்டிப்பான முறையில் ஒரு கரெக்ஷன் வரும். ஓகேங்களா? நான் சொல்கிறது கோல்டு டாலர், கோல்டு யூஎஸ்டிக்கு. ஓகேங்களா? கோல்டு ஐஎன்ஆர் கிடையாது, கோல்டு யூஎஸ்டிக்கு. ஓகேங்களா? அப்போ கண்டிப்பான முறையில் ஒரு பெரிய ஒரு கரெக்ஷன் வரும். ஸோ அந்த கரெக்ஷன் நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர் மினிமம் ஓகேங்களா ஒரு 15% வந்து எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ 15% கரெக்ஷன் எதிர்பார்க்குறேன். ஸோ என்னோட இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2800க்கு கீழே கோல்டு வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 15%க்கு மேலே தான் எதிர்பார்க்குறேன். ஆனால் பேர் மினிமம் ஒரு 15% வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? கிட்டத்தட்ட $2,800 வந்து கோல்டு வந்து வரத்துக்கான சான்சஸ் இருக்குது நான் சொல்கிறது கீழே. சரிங்களா? அப்போது இந்த 15% இங்கே கிராஷ் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது கோல்டில். ஓகேங்களா? கோல்டில் வந்து 15% வந்து நம்மளுக்கு கீழே வருது அப்படின்னா அதோட மார்க்கெட் கேப் எவ்வளோன்னு எடுத்துக்கோங்களேன். ஸோ அதோட மார்க்கெட் கேப் தற்போதைக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 22.79 ட்ரில்லியன். ஓகேங்களா? ஸோ இருக்குதுலேயே வந்து அதுதான் வந்து அதிக மார்க்கெட் கேப் இருக்குது. 22.79 ட்ரில்லியன் இருக்குது. சரிங்களா? அப்போ 22.79 ட்ரில்லியன் இருக்கும் போது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது 22.79 ட்ரில்லியன் வந்து கோல்டுது. சரிங்களா? ஸோ அதில் 22.79 ட்ரில்லியன் இருக்குன்னா அதில் வந்து 15% மைனஸ் பண்ணோன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 19.37 ட்ரில்லியன் வருது. சரிங்களா? அப்போது அதில் வந்து அதாவது 19.37 ட்ரில்லியனு
இந்த 22.79 ட்ரில்லியனை இந்த 19.37 ட்ரில்லியனை மைனஸ் பண்ணால் அந்த 15%ன்றது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3.42 ட்ரில்லியன், அதாவது கோல்டுலேருந்து வெளியில் வரும் ஃபண்டு. ஓகேங்களா? ஸோ 22.79 ட்ரில்லியன் வந்து கோல்டுது. அந்த கோல்டுலேருந்து 15% மைனஸ் பண்ணோன்னா கிட்டத்தட்ட அது எவ்வளோ வருது? 15% மைனஸ் பண்ணுறோன்னா அந்த 15% ஆஃப் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3.42 ட்ரில்லியன். ஓகேங்களா? இந்த 3.42 ட்ரில்லியனில் பேர் மினிமம், ஓகேங்களா, நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா பேர் மினிமம் அட்லீஸ்ட் வந்து ஒரு 70% ஆஃப் ஃபண்டு வந்து கண்டிப்பான முறையில் நம்மளுக்கு கிரிப்டோக்குள்ளே இன்ஜெக்ட் ஆகும். ஓகேங்களா? கண்டிப்பாக நம்மளுக்கு கிரிப்டோக்குள்ளே இன்ஜெக்ட் ஆகும். அப்போ அது கிரிப்டோக்குள்ளே இன்ஜெக்ட் ஆகும்போது நம்மளோட டோட்டல் மார்க்கெட் கேப்லேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 4 ட்ரில்லியன் கிட்ட இருக்குது. ஓகேங்களா? ஸோ டோட்டல் மார்க்கெட் கேப் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3.84 ட்ரில்லியன். சரிங்களா? ஸோ அப்போ 4 ட்ரில்லியன் கிட்ட இருக்குது. சரிங்களா? அப்படின்னா இங்கேருந்து ஒரு 3 ட்ரில்லியன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிங்கன்னா கூட பேர் மினிமம் 6.84 ட்ரில்லியன், கிட்டத்தட்ட 4 ட்ரில்லியன் வச்சிங்கன்னா கூட அது 3 ட்ரில்லியன் மேலே வருதுன்னா கூட 7 ட்ரில்லியன் கிட்ட ப்ரைஸு போகிறது, ஐ மீன் கிரிப்டோவோட மார்க்கெட் கேப் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அதாவது என்ன சொல்ல வர அப்படின்னு பார்த்தீங்கன்னா வார் நின்னா கோல்டு வந்து இறங்கும். ஓகேங்களா? கோல்டு மினிமம் 15% இறங்கும்னு சொல்கிறேன். அப்படி கோல்டு 15% இறங்குது, கோல்டோட ப்ரைஸ் 15% இறங்குன்னா மார்க்கெட் கேப்போ 15% இறங்கும். அந்த மார்க்கெட் கேப்போட 15% வேல்யூ வந்து 3.4 ட்ரில்லியன். அந்த 3.4 ட்ரில்லியன்லேருந்து பேர் மினிமம் ஒரு 70%, 2.8 ட்ரில்லியனோ 2.57 ட்ரில்லியனோ. ஓகேங்களா? ஸோ அந்த அமௌண்ட் நான் ரவுண்டு ஃபிகராக 3 ட்ரில்லியனே வைக்கிறேன்னு, அந்த ரவுண்டு ஃபிகராக இருக்க அந்த 3 ட்ரில்லியன் ஆஃப் அமௌண்ட் வந்து கிரிப்டோக்குள்ளே இன்ஜெக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்படி ஆகும்போது பெரிய ஒரு புல் சீசன், அதாவது பெரிய ஒரு பம்பு வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. அந்த பெரிய பம்பு வரத்துக்காக தான் இப்போ இந்த இடத்துல பயமுறுத்துறாங்க. இதை தான் நான் சொல்கிறேன், ஆசை காட்டுறதுல பயப்படணும், பயங்காட்டுறதுல ஆசைப்படணும். இப்போ அவன் பயமுறுத்துறான், ஏன்னா ஒரு பெரிய பம்பு மார்க்கெட்டுக்குள்ளே வரப்போகுது. ஸோ அந்த அமௌண்ட் வந்து அந்த கோல்டில் இருக்க அமௌண்ட் வந்து கிரிப்டோக்குள்ளே இன்ஜெக்ட் ஆகுனா சம பம்பு வந்து பிடிசியில் வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த அமௌண்ட் உள்ளே வரதுனால இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக் ட்ரேடர்ஸ், ஓகேங்களா, ஸோ வீக் ஹேண்ட்ஸ்லேருந்து ஸ்ட்ராங் ஹேண்ட்ஸுக்கு மாறும். அதாவது இந்த கீழே இப்போ நடக்கிற ஒரு கிராஷ்லேருந்து தயங்குறாங்க பார்த்தீங்களா, இந்த கிராஷை பார்த்துட்டு பயப்படுறாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, சரி போதும்பா விற்றுட்டு வந்தவருக்கும் வந்தால் போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு விற்றுட்டு போகிறாங்கன்னா அவங்க கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா வேல்ஸ் வந்து அக்யூமுலேட் பண்ணுவாங்க. அக்யூமுலேட் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பம்ப் ஆக்கி விடுவாங்க. ஓகேங்களா? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல இருக்கும் போது இந்த டிமாண்ட் ஏரியா வரைஞ்சேன். ஆனால் அந்த டிமாண்ட் ஏரியா வரையும் போது நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா இது வரைக்கும் ப்ரைஸ் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது எப்படி வரும்னு தெரியல, மேபி ஸ்லோவாக வரலான்னு சொன்னேன். ஆனால் சல்லுன்னு அன்றைக்கே இறக்கிட்டேன் கீழே. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நேற்று பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று இது டெலகிராமில் நான் என்ன சொல்லியிருப்பேன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து திங்கக்கிழமை வந்து ஒரு கீழே வந்து ப்ரைஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. மினிமம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 15,500 வரைக்குமே வரதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ கரெக்டாக திங்கக்கிழமை காலையில் இறக்கிட்டான். ஓகேங்களா? அப்போனா என்ன அர்த்தம், இந்த இடத்துல அவன் தெளிவாக அங்கே ப்ளே பண்ணுறான்னு அர்த்தம். அதே மாதிரி அந்த ப்ளேவும் நாம் என்ன பண்ணுறோன்னா ஃபாலோ பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ இப்படி நடக்கும்போது இப்படி நடக்கணும் அப்படின்னு நான் சொல்லும் போது அப்படி நடக்குதுன்னு வச்சிங்களேன். ஆக்சுவலாக நான் சொன்னதுனால நடக்கலை, இந்த ப்ளேவை பண்ணணும்னா இது இப்படி பண்ணணும், இப்படி பண்ணாதான் ஆட்டோமேட்டிக்காக ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு வந்து பயம் வரும். ஓகேங்களா? பயம் வந்து சேல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதை தான் நான் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? அப்போது அதை சேல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது யார் வாங்குவாங்க பார்த்தீங்கன்னா வேல்ஸ் தான் வாங்குவாங்க. ஸோ நம்மளுக்கு அந்த மாதிரி தான் இப்போ வந்து பயம் காட்டுறாங்க. சரிங்களா? ஸோ அதை திரும்ப சொல்கிறேன், ஆசை காட்டுறதுல பயப்படணும், பயம் காட்டுறதுல ஆசை போடணும். இப்போ அவன் பயம் காட்டுறா, இந்த இடத்துல நாம் பேனிக் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. கண்டிப்பான முறையில் ஒரு பெரிய பம்பு மார்க்கெட்டில் இருக்குது. அந்த பெரிய பம்புக்கான மார்க்கெட்டில் இருக்குன்னா அதுக்கான சோர்ஸ் எங்கேருந்து வரும்னு கூட இப்போ ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிச்சு. எங்கேருந்து வரப்போகுதுன்னா கோல்டுலேருந்து வரப்போகுது. ஓகேங்களா?
ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் இல்லைன்னா இந்த வீடியோ பற்றின இப்போ நான் இதில் சொல்லியிருக்க விஷயம் பற்றி உங்களுக்கு என்ன கருத்தோ எனக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ கண்டிப்பான முறையில் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்குமே ஒரு ஐடியா கிடைக்கும், நீங்கள் உங்களோட வியூ என்னன்றது எனக்கும் கிடைக்கும். ஸோ பார்க்குறவங்களுக்கும் வந்து அது கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா கீழே வந்து சூப்பர் ப்ரோ சூப்பர் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ஒரு இது கமெண்ட் மட்டும் போட்டுடுங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தா மட்டும் தான் எனக்கு மோட்டிவேட் ஆகும். எனக்கு மோட்டிவேட் ஆனால் மட்டும் தான் என்னால் வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் வந்து சொல்கிறதுக்கே எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து கமெண்ட் போட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கும் சரி. ஸோ அதனால தான் கேட்குறேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒனுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக நான் டிஸ்கிளைமர் மட்டும் சொல்லிக்கிறேங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே நான் ஓன் அனாலிசிஸ்ங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, நீங்களே ஒரு அனலைஸ் பண்ணிட்டோ இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டோ டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ.